Assalamualaikum, welcome back to my channel. நேற்று நம்ம ஷோல்டர் ஜாயினிங் சீம்லெஸ்ஸான ஷோல்டர் ஜாயினிங் பார்த்தோம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ஜாயினிங் பார்த்தோம். அப்புறம் நெக்லைன் எப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஃபுல் சுடிதார் ஜாயினிங் பார்த்துட்டு சைடு ஸ்லிட் இருக்குது பார்த்தீங்களா, சைடு ஓப்பன் வந்து எப்படி பர்ஃபெக்டாக தைக்கிறது, அப்புறம் ஃபினிஷிங் பார்க்க போகிற சுடிதாரோட ஃபினிஷிங் இன்றைக்கோட வீடியோ முடியுது. அதாவது இன்றைக்கோட இந்த கிளாஸ் முடியுது. நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே சூப்பராக அழகான ஒரு சுடிதார் தைச்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 கிளாஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும். போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கிளாஸை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தைச்சதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கே எனக்கு போடுங்க. நான் வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலேயே இதை ஷேர் பண்ணுவேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. அதோட லிங்க்கும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சுடிதாரை இப்படி திருப்பி கரெக்டாக போட்டுக்கோங்க. சைடெல்லாம் கரெக்டாக சரிக்கு சமமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்ம் ஹோலோட ஜாயினிங்கு, இந்த ஜாயினிங் வந்து ஆப்போசிட் சைட் ஜாயினிங்கோட கரெக்டாக இப்படி உட்காரணும். இப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இதுதான் மெயினான விஷயம். இது பர்ஃபெக்டாக வந்தாலே உங்கள் சுடிதார் ஃபிட்டிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் குண்டூசி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பின் பண்ணி வச்சு தான் தைக்க. ஃபஸ்ட்டு நம்ம கையிலேருந்து தான் பின் பண்ணிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கையோட இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கரெக்டாக வச்சு ஒரு பின் குத்திக்கலாம். இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பாருங்கள் கையை. இதான் கைங்களா, இதான் கையோட சென்டர். இப்படி வச்சு பார்த்துட்டு இப்படி இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்கணும். சரிங்களா, இதை வச்சுட்டு இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டோம்ல, ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதுக்கு நல்லா சரிக்கு சமமாக வச்சு இங்கே ஒரு பின். அதே மாதிரி இந்த இடம் இப்படி ஸ்ட்ரைட்டாக, இந்த இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும், ஃபிட்டிங்கும் சரியாக வரும். இப்போது மெயினானது இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட இருக்கிற இந்த ஷோல், அதாவது இந்த பாடிக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் நடுவில் இருக்க இந்த சென்டர் ஜாயினிங் தான். இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு கை சரியாக இருக்குது. இந்த இடத்துல இதுதான் நமக்கு நம்ம ஜாயினிங் பார்த்துக்கோங்க, இதுதான் ஜாயினிங். ஆனால் அது போக எக்ஸ்ட்ரா துணி இப்படி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே இப்படி வச்சு இப்படி கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணிடுவீங்க இந்த எக்ஸ்ட்ராவை வந்து எப்படியாவது மடக்கி. ஆனால் அந்த ஜாயினிங் கடைசியில் எங்கே வரும்னா, இங்கே உங்களுக்கு பிசுறு வந்துடும். கடைசி எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த மாதிரி துணி தூக்கிட்டு நிற்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நீங்கள் இப்படி கையெல்லாம் ஓர்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே தூக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. இங்கே ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியை இதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி சரிங்களா, இதை இந்த எக்ஸ்ட்ராவை இப்படி இங்கே ஃபோல்ட் பண்ணிடணும். இந்த எக்ஸ்ட்ராவை இங்கே ஃபோல்ட் பண்ணணும். இப்போது இந்த ஜாயினிங்கும் நம்ம எக்ஸ்ட்ரா இப்படி மடக்கியிருக்கோம்ல, இதுவும் ஒரு இதுக்கு மேலே ஒரு இது கரெக்டாக வச்சு இங்கே ஒரு பின் குத்திடலாம். இதை செக்யூர் பண்ணிடலாம் பின் வச்சு. அவ்வளோதான். நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த மடிப்பு வந்து இதுக்குள்ளேயே போயிடும். அப்போ கை கடியில் போகும்போது நமக்கு அசிங்கமாக தெரியாது. அதே மாதிரி இல்லாட்டி இந்த இடத்துல இந்த லாஸ்ட்லலாம் வந்துச்சுன்னா ரொம்ப பிசுறு இப்படி அசிங்கமாக இப்படி மடிப்பு தெரியும். அதனால் இந்த ஆல்ட்ரேஷன்லாம் இப்படி கீழே உட்காந்து நீங்கள் பொறுமையாக பின்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் இந்த ஆல்ட்ரேஷன் வந்து தையல். நம்ம வந்து மிஷினில் உட்காந்துட்டு இப்படிலாம் பண்ணோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், டென்ஷன் ஆயிரும். அதனால் இது நீட்டாக இப்படி உட்காந்து பொறுமையாக செக்யூர் பண்ணிவிட்டு அப்புறம் தைக்கிறதுக்கு போங்க. இப்போ இந்த கார்னரில் சும்மா இப்படி இந்த மாதிரி பின் குத்தி வச்சுக்கோங்க. முடிஞ்சுங்களா? இப்போ நமக்கு எது ஓப்பன்னு சொல்லி நம்ம இங்கே இதுதான் ஓப்பன், பட் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. சாரி, இதுதான் ஓப்பன்.
இந்த இது வரைக்கும் தான் நம்ம தையல் போட போகிறோம். இதுக்கு மேலே நமக்கு ஓப்பன். ஆனால் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, கன்ஃபியூஷனாக இருக்குன்னா, ஷோல்டரில் இருந்து வந்தீங்கன்னா 15 நமக்கு வெஸ்ட்டோட அளவு, அதுலேருந்து ஒரு 7, அப்போ 22. இந்த 22 கிட்ட நம்ம ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இந்த 22 கிட்ட இப்படி ஒரு மார்க் போட்டிங்கன்னா இங்கே இது வரைக்கும் தான் நமக்கு ஓப்பன். இது சும்மா ஒரு ட்ராயிங், அதாவது நம்ம மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம், 1.5 விட்டுருக்கோம். இங்கே வந்து 1 தான் நான் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். இந்த 1 இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஜாயினிங்கில் வந்துட்டு நம்ம பிரெஸ்ட் வந்து 1.5 சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அதை நீங்கள் இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இங்கே ஃபுல்லாகவே நம்ம 1.5 தான் விட்டுருக்கோம். ஸோ இந்த 1.5 நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் 1 நம்ம விட்டுருப்போம், ஞாபகம் இருக்கா? இதை வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த லைனுக்கு மேலேயே நம்ம தையல் போட போகிறோம். வாங்க தச்சிடலாம். இந்த மாதிரி சைடு நம்ம ஒரு மேலே, அதாவது நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி நமக்கு இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு கையும் பேக் கையும் கரெக்டாக அந்த ஜாயினிங் நமக்கு சரிக்கு சமமாக ஒரே மாதிரி உட்காரணும். இந்த மாதிரி உட்காந்துச்சுன்னு சொன்னால் தான் நமக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும். இதுதாங்க ரொம்ப மெயினான பாயிண்ட். பார்த்தாச்சுங்களா, கரெக்டாக நமக்கு உட்காந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, பிரிக்கிறதுக்கு தையல் போடுவாங்களா, அந்த தையல் 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு ரெண்டு தையல் போட்டுட்டு இன்னொரு சைடு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைடு ஜாயினிங் முடிஞ்சு அடுத்தது ஸ்லிட்டு பார்த்துடலாம், அதாவது சைடு ஓப்பன். இந்த தையல் முடியுதில்ல, இந்த இடத்துல தான் இந்த சைடு ஓப்பன் நமக்கு வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இங்கே இருக்குல்ல, இந்த 1 இன்ச் நம்ம கேப் விட்டுருக்கோம். ஒரு மடிப்பு வந்து கரெக்டாக அந்த தையலுக்கு மேலே வரணும், இன்னொன்று வந்து அது அப்படி அதே அளவில் அப்படி நம்ம அந்த பக்கம் கொண்டு போய் வைக்கும் போது இங்கே உங்களுக்கு இந்த ஓப்பன் வரும். ரொம்ப நீங்கள் கரெக்டாக இந்த மடிப்பு எவ்வளோ எடுத்து வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு இந்த பக்கம் வச்சு கொஞ்சம் இழுத்து இப்படி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப இப்படி லூஸாக விட்டுட்டிங்கன்னா இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அசிங்கமாக தெரியும், அது நல்லா இருக்காது, பர்ஃபெக்ஷன் இருக்காது. இதுக்கும் நம்ம பின் குத்திடலாம். இப்போ இப்படி வச்சு கரெக்டாக வச்சு இப்படி, சரிங்களா, இப்படி வச்சு ஒரு பின் குத்திடுங்க, செக்யூர் பண்ணிடுங்க. சைடு இப்படி பின் குத்தியாச்சுங்களா, அதுக்கு அப்படியே கீழே இருக்கிற இடத்துல இப்படி எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம பின் குத்தி இருக்கோம்ல, இப்படி எடுத்துட்டு அதே மாதிரி தையல் மேலே வச்சு அதை அப்படி நம்ம இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைட்டாகவே இப்படி வச்சு இங்கே ஒரு இங்கேயும் செக்யூர் பண்ணிடலாம். நம்ம இப்படி ஃபுல்லாக குத்திக்கோங்க. இப்போ நம்ம தச்சிடலாம் வாங்க. அப்படி தைக்க நான் காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் வந்ததும் இதுதான் நமக்கு அந்த ஓப்பன். கரெக்டாக இது வந்து கரெக்டாக மடித்து இப்படி கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கோங்க, ரொம்ப இழுத்து பிடிச்சிடாதீங்க, எங்கேயும் தூக்காத மாதிரி பார்த்து இப்போ வந்து நீங்கள் தச்சிருங்க. நம்ம கரெக்டாக இந்த ஓப்பன் கிட்ட தையலை நிறுத்தக்கூடாது. ஓப்பன்லேருந்து ஒரு 1 இன்ச் உள்ள வரைக்கும் நம்ம தச்சுட்டு போகணும். இப்போது அடியிலலாம் துணி இருக்கான்னு இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஊசி இறக்கிடலாம். இறக்கிட்டு
ஃபூட்டை லிஃப்ட் பண்ணி அப்படி நம்ம திருப்ப போகிறோம். திருப்பிட்டோங்களா? ரைட். அப்படி நம்ம திருப்பிட்டு ஆப்போசிட்ட இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இதையும் கரெக்டாக மடித்து விட்டுக்கோங்க. அந்த ஓப்பன் கிட்ட மடித்து விட்டு ஸ்ட்ரைட்டாக வாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த கார்னரில் ஊசி இறக்கிட்டு அப்புறம் அதே மாதிரி ப்ரெஷர் ஃபூட்டை லிஃப்ட் பண்ணி நம்ம திருப்ப போகிறோம். துணியை திரும்பியும் திருப்பிட்டுமா, இப்போ ஸ்ட்ரைட்டாக மடித்து நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி இந்த பின்னுக்கு மேலேயே தைச்சிட்டு போயிடலாம். முடிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம ஸ்லிட் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்குன்னு. எங்கேயும் தூக்காமல் எங்கேயும் பிசுறு இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் தெளிவாக போடுறேன் இன்னொரு வீடியோ இதுக்குன்னு தனியாக. அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கார்னர் நுனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நுனியிலேயே இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இந்த கார்னர் வந்ததும் இந்த இடத்துல ஊசி இறக்கி லிஃப்ட் பண்ணி அப்படியே டேர்ன் பண்ணி இங்கே இப்படி இன்னொரு நுனியிலே தைக்க போகிறேன். பாருங்கள். இப்போ இந்த கடைசி கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, எட்ஜை வந்து நம்ம மடித்து தைச்சோம்னா அவ்வளோதான், நம்ம சுடிதார் முடிஞ்சு. தைச்சிடலாம் வாங்க. பாருங்க, ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தையலோட கார்னர் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன கட்ஸ் போட போகிறோம். எதுக்குன்னா, இங்கே வந்து நமக்கு ஒரு கர்வ் வந்திருக்குல்ல, அது முன்பக்கம் நமக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்குறக்காக கட்ஸ் போட்டுடலாம். பாருங்கள், இதுதான் நம்மளோட கம்ப்ளீட்டான ஒரு பர்ஃபெக்டான சுடிதார் லுக். இந்த கர்வ் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல, நல்ல ஒரு பர்ஃபெக்டான கர்வ், நல்ல ஒரு ஸ்லிட்டு, ஸ்ட்ரைட் கட்டு எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த சீரீஸ் இதோட முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி அடுத்தது நம்ம ப்ளவுஸோட மாஸ்டர் கிளாஸ் பார்க்கலாம், 3 days கோர்ஸ் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சொல்கிறேன். தேங்க்யூ.